ஏய் நான் 2 பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே கையே மேலே இருந்து எடு. ஏய் துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளே, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல்லே, மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பித்தாஜி இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏய் தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே 3ம் இல்ல. மாமா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க. பிதாஜி என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய் அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில கொடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய் பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அதுவும் வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா. இந்தா 10,000. இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. யார கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க? யார கேட்கணுங்கிற? என்ன கேட்கணும்? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? சாப நல்லா கேட்டான், நல்லா கேட்டான். கேட்க மாட்டான்னு நினைச்சேன், கேட்டு விட்டான். நாக்க புடிங்கிட்டு சாகணும். ஏண்டா நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இந்த வயசுல உனக்கு என்ன பண்ணு எனக்கு தாண்டா தெரியும். எனக்கு இது இஷ்டம் இல்ல. எலே எலே டேய் 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 எலே, என்ன பெத்த ராசா பொண்ணு யார் தெரியுமாடா? சாய வேட்டிக்கார பொண்ணு காவேரிடா. காவேரியா வைகையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசை விட்டு இன்னும் அந்த செண்பகம் மறையல. எலை செத்து போனவளையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிரா? அன்னைக்கு என்ன பெருசா சொன்னீங்க, சுருக்குன்னு குழம்பு வேணும்னு. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், வகை வகையா செஞ்சு போடணும், உட்கார்ந்து திங்கணும்னு இந்த கிழவனுக்கு மட்டும் ஆசை இல்லையடா? அதுக்கு 5 10 கொடுத்தா வேலைக்காரி வந்து சமைச்சு போடுறா. அறிவு கெட்டவனே, அறிவு கெட்டவனே, அதையெல்லாம் மிச்சம் பிடிக்கணும்னா வேலைக்காரி வைக்கல. இது என் பொண்டாட்டி இருந்து புழங்கின இடம்டா. இனிமே என் மருமக வந்துதான் ஆளணும். ஆமா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்திருக்கிற. நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும். நீ எடுத்து வளர்த்த பிள்ளைதானே, அதான் சொல்லாம சொல்லிவிட்ட. எப்படியோ போடா போ. நடக்கிறது பெரிய மனுஷன் ஆயிட்டடா, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இலை நீ பிறந்ததும் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட குடுக்கலடா, என் கையில தான் கொடுத்தாங்க. ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம், அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க. மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு, அதான் இங்க மிதிக்கிற. நல்லா மிதிடா, எவ்வளவு பாத்துட்ட மிதி. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தீர்காயுசா இருங்கப்பா, தீர்காயுசா இருங்க. இந்தாடி பால் சம்பு. என்னடி எப்படி பாக்குற? நான் 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், 1000 பேரை முதலாத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெக்கப்படாம வாடி. நான் ரொம்ப கைராஸ்காரி. அடுத்த வருஷம் பாரு உன் கையில ஆம்பளை புள்ளதான் இருக்கும். முத ராத்திரில ரொம்ப வெக்கப்பட்டா முழு சுகத்தை அனுபவிக்க முடியாதுடி கூறுகட்டவள. உள்ள போனதும் மாப்பிள்ளை கால தொட்டு கும்பிடு. அப்புறம் அவரா உன்னை தொட்டு தூக்குற வரைக்கும் எழுந்திருக்காத. அப்புறம் மெதுவா எழுந்து சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவு.
என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? யோ, கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கே, அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கயா. தொத்த மாடா? கிளம்பி துண்ட போடு. ஏய், மோதிரம் மோதிரம்டா, பாத்து. யோ, என்னையா மூளை பிடிச்சிட்டான்? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000? அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏன்னாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். யோ, அவெல்லாம் குடுக்கறீங்கிறார வாய்க்குவியா? வர லட்சுமியை தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்காரன் அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன். அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு கல்யாணம். மாட்டு அமைக்கிறாங்க, செத்து போகுது. போங்க போங்க, வெளியே போங்க. நீங்கதான் என் தெய்வம் தலைவரே. என் தெய்வம் நீங்கதான் தலைவரே. தெய்வமா? நீ என்னடா சொல்ற? தலைவரே, இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன். இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்கதான் என் தெய்வம் தலைவரே. நீங்கதான் தெய்வம். டேய் வாங்கலாயிட்டு. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? இங்க வாயா. என்னையா இது? ஐயா, என் நிலத்தை விட்டு 15000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ, நீயே சொல்ற. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா, ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15000 ரூபாய் தாங்குறான். மூடிட்டு வாங்குங்க. தலைவரே, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க. இப்படி மரியா திரும்ப கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்து தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் பணத்தை வாங்கினேன்? சும்மா இருங்க. 15000 ரூபாய் வருது, வேணாம் சொல்றீங்களா? ஐயோ, இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த 4 நாள்ல எப்படி நான் பணத்தை செலவழிப்பேன்? மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும். என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணுமே. என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவ. உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழவி மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதான் பெத்து போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தரேன், பேர் சொல்லாத கீரை. அதோட சீரகம் ஜாதிக்காய் நல்லா அரைச்சி மோர்ல கலந்து கொடு. கொடுத்தா ஜெஞ்சினக்கு ஜனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐயா